Right to INR, the language of money. Financial Empowerment and Literacy Forum நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக March 14th IIT Madras Research Parkல உங்களுக்காக. Very limited seats. Book your tickets now. மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கிற மாதிரி நான் நினைக்கல, மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ட்ரூ இன் ஒன் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 செப்டம்பருக்கு அப்புறமே இந்த லாஸ்ட் ஒரு 18 monthsல மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ எப்பவுமே வார் ரிசெஷன் டைமில் கோல்டு ப்ரைஸ் எப்பவுமே அதிகமாகும். பட் இந்த டைம் கோல்டு ப்ரைஸ் அதிகமாகல, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன சார்? ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமானதுக்கான காரணம் அந்த சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன், அப்படியே அந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் எல்லாமே அவங்க ஃபுல்லாக பிளாக் பண்ணதுனால க்ரூட் ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ப்ளஸ் வார் ஒன்று நிற்கிற மாதிரி தெரியல. நேற்றுக்கும் கூட நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. எப்பவுமே மார்க்கெட் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் குறைவாக இருக்கும். ஸோ கோல்டு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் டவுனாக இருக்கும். இப்போ ரெண்டுமே ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணுறது? ரியல் எஸ்டேட் இறங்குதா என்னங்கிறது தெரியல. பட் பிட்காயின் இஸ் கோயிங் டவுன், கோல்டு இஸ் கோயிங் டவுன், மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டவுன் பிக் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இங்கேருந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே இட் இஸ் கோன் பி வெரி வெரி குட் டைம். அதில் சந்தேகமே கிடையாது. மார்க்கெட் எப்படி ஒரு 2-3 வருஷம் சைட்வேஸில் போகுமோ அதே மாதிரி கோல்டும் போகும். ஸோ அதை தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோல்டு ப்ரைஸ் இறங்கும்பொழுது சென்ட்ரல் பேங்க்ஸு இந்த க்ரூட் ப்ரைஸ் ஏறினதுனால வரக்கூடிய விஷயங்கள் ஆறு வார்னால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸஸ்லாம் ஆஃப்செட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய கோல்டு ரிசர்வ்ஸை போய் விற்க ஆரம்பித்தாங்கன்னா கோல்டு வில் பி ஃப்ளட்டட் இந்த மார்க்கெட். ஸோ ஓவர் சப்ளை வரும். அந்த சமயத்தில் கோல்டு ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டெலி 360 வெல்த்தினுடைய ஃபவுண்டர் கௌஷிக் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? குட் சார், இப்போ வரைக்கும் மார்க்கெட் சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்குமே 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்னிங் ஃபாலில் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கிற மாதிரி நான் நினைக்கல, மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ட்ரூ இன் ஒன் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 செப்டம்பருக்கு அப்புறமே இந்த லாஸ்ட் ஒரு 18 monthsல மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டைம் கரெக்ஷன் மோடில் இருக்குது உங்களுக்கு. ஸோ 85,000 86,000 பீக் போச்சு. இப்போ திருப்பி 77,000 இன்றைக்கி கீழே டச் ஆச்சு. ஸோ இது கரெக்ஷன் மோடில் இருக்குது. இந்த கரெக்ஷன் மோடு எதனால் அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் வார்னால நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எப்பவுமே வார் ரிசெஷன் டைமில் கோல்டு ப்ரைஸ் எப்பவுமே அதிகமாகும். பட் இந்த டைம் கோல்டு ப்ரைஸ் அதிகமாகல, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன சார்? ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமானதுக்கான காரணம் அந்த சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன், அப்படியே அந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் எல்லாமே அவங்க ஃபுல்லாக பிளாக் பண்ணதுனால க்ரூட் ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ப்ளஸ் வார் ஒன்று நிற்கிற மாதிரி தெரியல. நேற்றுக்கும் கூட நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஈரான் போயிட்டு சவுதி அடிக்கிறாங்க, துபாய் அடிக்கிறாங்க, கத்தார் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கேருந்தாவது சப்ளை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபியரில் க்ரூட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட $100 தாண்டி போயிட்டுருக்கு. 4 வருஷமாக பார்க்காத ஒரு இன்க்ரீஸை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இந்த ஃபியர்னால தான் க்ரூட் ஏறிட்டுருக்கு. கோல்டு எப்போதுமே ஒரு ஈவெண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அந்த ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், அந்த ஈவெண்ட் நடக்க போத மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நடந்துடும். ஸோ இந்த வார்னால மார்க்கெட் விழ போகிறதையும் நான் இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வார் இன்றைக்கி முடிஞ்சதுன்னா இன்னியோட மார்க்கெட் ஃபால் ஆகுங்கிறது அவசியம் கிடையாது. நான் உதாரணத்துக்கு நம்ம கோவிட் டைம் எடுத்துக்குவோம். மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட் என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் என்னைக்கு போட்டாங்களோ அன்றைக்கி தான் லோவஸ்ட் பாயிண்ட். லாக்டவுன் போட்ட அன்னிலேருந்து மார்க்கெட் ஏறிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லாக்டவுனோட எஃபெக்டை மார்க்கெட் ஒரு 15-20 நாள்லேயே சுருக்கி அந்த பீரியடுக்குள்ளேயே அந்த ஃபாலை முடிச்சிருது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன் நடக்கும், எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், ஸோ எங்கெல்லாம் க்ரூடு போக முடியாதோ அந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கே கனெக்ட் பண்ணி க்ரூட் ப்ரைஸ் ஏறிடுச்சு. கோல்டு ப்ரைஸும் அதே தான். லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக நம்ம கோல்டு இன்க்ரீஸ் ஆனதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போயுமே லாஸ்ட் இந்த வார் ஆரம்பிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் 1 வீக்கில் கோல்டு ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு $1000 எங்கே இறங்கியிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு அந்த கோல்டு ப்ரைஸ் அவ்வளோ ஏறி இருக்கு. ஸோ இப்போ இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ அதனால இட் இஸ் கோயிங் டவுன். அதுதான் என்னுடைய வியூ. எப்பவுமே மார்க்கெட் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் குறைவாக இருக்கும். ஸோ கோல்டு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் டவுனாக இருக்கும். இப்போ ரெண்டுமே ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணுறது? ஓகே, கரெக்டாக கேட்டிங்க.
ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்கள் எடுத்துங்க, கோல்டு ஏறிட்டு இருந்துச்சு. அதாவது கோல்டு ஏற ஆரம்பித்த பீரியடு. கோல்டு ஏறிச்சு, மார்க்கெட் ஏறிச்சு, ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ஏறிச்சு, பிட்காயின் ஏறிச்சு. எல்லா அசெட் கிளாஸஸும் ஒரே சமயத்தில் ஏறினது எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 2024, ரைட்? இன்னைக்கு வந்து அது அப்படியே ரிவர்ஸாக போயிட்டு இருக்கு. பிட்காயின் இறங்கிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு விழுந்தமா, துபாயில் 15% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. துபாயில் என்ன ஒரு விஷயம், ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் மார்க்கெட் ப்ரைஸ் ஏறுது இறங்குதுங்கிறத நடக்கக்கூடிய டீல்ஸை வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அங்கே வந்து ஒரு இண்டெக்ஸ், ப்ராப்பரான இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க, ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 3-4 நாள்லேயே கிட்டத்தட்ட 15% ஆகும். அந்த இண்டெக்ஸ் எதை பிரதிபலிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன ப்ரைஸில் போயிட்டு இருக்குங்கிறத வச்சு அந்த இண்டெக்ஸ் அவங்க பில் பண்ணியிருக்காங்க. 15% ஆகும். ஸோ அதனால ரியல் எஸ்டேட் இறங்குதா என்னங்கிறது தெரியல, பட் பிட்காயின் இஸ் கோயிங் டவுன், கோல்டு இஸ் கோயிங் டவுன், மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டவுன் பிக் டைம். ஸோ இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால எல்லா அசெட் கிளாஸஸும் ஒரே சமயத்தில் இறங்குறதுங்கிறது நம்ம முன்னாடிலாம் பார்த்துருக்கோம். நம்ம இன்ஃபேக்ட் இந்த ரிவர்ஸ் சைடில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இன்வெஸ்டர்ஸ் அமைதியாக இருக்கணும், என்ன சார் பண்ணணும்னு சொல்கிறீங்க? ஸோ யார்கிட்டலாம் இன்னைக்கு பணம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஐ திங்க் தே ஷுட் பை. நீங்கள் ஒரு டேட்டா பாயிண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டீங்க. 2024 மார்க்கெட் வந்து பீக் போயிட்டு ஏன் அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன் மோடில் வந்துச்சு? கிட்டத்தட்ட திருப்பி அதே ஒரு 86,000 பீக்கை ஒரு 3-4 மாதம் முன்னாடி நம்ம திருப்பி பார்த்தோம். அந்த ஹையை பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகிட்டு திருப்பி இன்னைக்கு 77,000 வந்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டை எவாலுவேட் பண்ணும்போது மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்ஸ் கூல் டவுன் ஆயிருக்கா? கூல் டவுன் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் growth பாதிக்காமல் இருக்கா? பாதிக்காமல் இருக்குது. ஸோ 2024 இப்பயும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா டெஃபினட்டாக வேல்யூவேஷன்ஸ் கூல் டவுன் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் growth ஆஸ் இட் இஸ் இருக்கு ஆர் ஸ்லைட்லி ஹையர். ஓகே, 2024 அப்போ ஏன் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு? அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கும் அதோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ்க்கும் ஒரு கோரிலேஷனே இல்லாமல் ஏறினதுனால தான் மார்க்கெட் அந்த சமயத்தில் விழ ஆரம்பிச்சு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஷ் சினாரியோவில் உங்களுக்கு டைம் கரெக்ஷனும் ஆயிடுச்சு, ஏர்னிங்ஸும் குறையல, வேல்யூவேஷன்ஸும் கூல் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் ஒன் ஷுட் பை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இங்கேருந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து இட் இஸ் கோன் பி வெரி வெரி குட் டைம் ஃபார் them. அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் அண்ட் டைம் கரெக்ஷன் இதோட கம்பேரிசன் நம்ம பண்ணும்பொழுது 2024 இருந்தக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூக்கும் ப்ரைஸுக்கும் வேல்யூவேஷன்ஸ்க்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூவேஷன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% கீழே வந்திருக்கு. ஸோ இதை நான் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் கிளியராக பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிற இந்த சமயம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். இப்போ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சில செக்டாரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஸோ சில நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து ஏறாமே இருந்துச்சு. அந்த கோவிட் ஃபாலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏறுனது, அதுக்கப்புறம் ஐடி செக்டர் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஐடி செக்டர் 10 வருஷம் வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப கூல் டவுன் ஆயிருக்கு, அதனால ஐடி செக்டர் இங்கே நல்லா பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஏஐனால் வரக்கூடிய விஷயங்கள் பாதிப்புகள்னால கம்பெனிஸில் நிறையா லே ஆஃப் நடந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பாதிக்கப்படுங்கிற ஒரு எண்ணம் வந்தபோது ஐடி ஸ்டாக்ஸ் கடந்த ஒரு மாதம் 1.5 மாதம் முன்னாடி எவ்வளோ விழுந்துச்சுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வார் சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட் விழுறதுக்கு முன்னாடியே ஐடி செக்டர் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஃபார்மாங்கிறது ஆல் வெதர் செக்டர். நீங்கள் ஃபார்மாங்கிறது வந்து நம்ம சாப்பாடு மாதிரி, அது எப்போதும் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். அது கோவிட் டைம் வந்தாலும் இருக்கும். இந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை சுச்சுவேஷன் வருதோ அந்த சமயத்துலலாம் ஃபார்மா நல்லா பண்ணும். அதனால ஃபார்மாவை பற்றி நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வார் சுச்சுவேஷனில் ஆப்வியஸ்லி டிஃபென்ஸ் டெஃபினட்டாக நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் லாஸ்ட் ரேலியில், டிஃபென்ஸ் ரேலியில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறையா எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம நிறையா பண்ண ஆரம்பித்தோம். டிஃபென்ஸ் இம்போர்ட்ஸை குறைச்சி இண்டிஜினஸாக நம்ம வந்து நிறையா கெப்பாசிட்டிஸ் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் செக்டர் தட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங். ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கேன் டூ வெல். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. முன்னாடிலாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த செக்டர் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு பேங்கிங் ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துச்சு, என்பிஎஃப்சிஸ் வந்துச்சு, ஃபின்டெக் கம்பெனிஸ் விச் ஆர் இன்டு லெண்டிங் அது வந்திருக்கு. இன்றைக்கி அதையும் தாண்டி உங்களுக்கு பேங்கிங் செக்டரில் நிறைய இன்சூரன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டர், ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர் டெஃபினட்டாக வந்து இங்கேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து டெஃபினட்டாக நல்லா பண்ணுங்கிறத நம்ம சொல்ல முடியும். இன்னொரு டேட்டா பாயிண்ட் ஆஸ் ஃபார் அஸ் டு சப்போர்ட் த பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இது வரைக்கும் இந்த க்ரூடு பிரச்சனை இல்லாத வரைக்கும் இட் வாஸ் ஓகே. நெட் என்பிஎஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 12-13 இயர்ஸில் இல்லாத நெட் என்பிஎஸ் இருக்கிறதுலேயே லோவஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாமும் ரொம்ப கிளியர் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்யூ பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாமும் ரொம்ப கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பேங்கிங் செக்டர் வில் டூ வெல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டிஃபென்ஸ், ஃபார்மா இந்த 3 செக்டரும் ஐ திங்க் எந்த விதமான பாதிப்புகள் வந்தாலும், இந்த போர் எந்த உருவில் இங்கேருந்து கொண்டு போக அவங்க ட்ரை பண்ணாலும்
இந்த 2-3 செக்டர் வந்து ஓரளவுக்கு ஒரு சேஃப் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சேஃப் செக்டர் பார்க்கும்போது இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் ஸ்டாக்ஸோ செக்டர்லையோ கான்சன்ட்ரேட் பண்ணலாமா சார்? ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது க்ரூட் ஆயில் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கவர்மெண்ட் அந்த ப்ரைஸ் அப்சர்வ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ப்ரைஸ் ரொம்ப இறங்கிடுச்சு, அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் ப்ரைஸை இறக்கல. இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி பாருங்களேன், $50 $55 தான் இருந்துச்சு. இப்பயுமே கொஞ்ச நாள் முன்னாடி $50-55 தான் க்ரூட் இருந்துச்சு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி வந்துருந்தது. ஸோ அதனால நிறைய டிவிடெண்ட் அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரைஸை ஏற்றலை, க்ரூடு ப்ரைஸ் ஏறியும் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் பிரைஸை ஏற்றலை, பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏற்றலை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனால வரக்கூடிய லாஸஸை அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் 2-3 வருஷமாக அவங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ப்ராஃபிட் எல்லாமே இந்த லாஸஸ் மூலமாக ஆஃப்செட் ஆகி ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கு மேபி இட் குட் பி அ பெட்டர் டைம் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அதனால அந்த செக்டரில் பொறுத்த வரைக்கும் சில கம்பெனிஸ்க்கு இட் இஸ் பெனிஃபிஷியல், சில கம்பெனிஸ்க்கு இட் இஸ் நான் பெனிஃபிஷியல். ஸோ அதனால் அதை பொறுத்து தான் நம்ம பார்த்து வாங்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பெட்ரோல் ப்ரைஸை வந்து ஏற்றலை, பட் அமெரிக்கா சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் இந்த வார் முடிவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால விலை ஏறாது இல்லை சார்? ஸோ 30 days அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ $100 பதிலாக ரஷ்யா எவ்வளோ ரூபாய் கொடுப்பாங்க, நமக்கு எவ்வளோ டாலர் கொடுப்பாங்க? மேபி ரஷ்யா கேன் கிவ் இட் அஸ் ஃபார் 20% டிஸ்கவுண்ட். அவங்க 40% டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ஈவன் 40% டிஸ்கவுண்ட்டே நீங்கள் எடுத்துங்களேன், எவ்வளோ குறைய போகுது? பட் ஸ்டில் இட் இஸ் ஃபார் ஹையர் தேன் வாட் வி வர் பையிங் earlier. முன்னாடி $50 ஒரு 20% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்கன்னா $40 கிடச்சிருக்கும். இன்னைக்கு $100 அதே $20 டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா $80 வாங்கி ஆகணும் இல்லையா? அப்போ $40 $80 ஆயிருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ அப்போ $100 விற்கக்கூடிய பெட்ரோல் $200 ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். பட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணல, ஏன்னா அவங்க குறையும் போதும் அவங்க ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணல, அதே ப்ரைஸை ஸ்டாட்டிக்காக வச்சுருந்தாங்க. ஐ திங்க் போன வருஷம் தீபாவளி போது மட்டும் ஒரு $5 குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பெட்ரோல் ப்ரைஸஸை குறைச்சாங்க. பட் இப்போ இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய வேலை. ஸோ இந்த சமயத்தில் அவங்க அதிகரிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ் போகிறது பெட்டர் இல்லை க்ரோத் ஸ்டாக்ஸ் போகிறது பெட்டர்? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ காம்பினேஷனுங்க. டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸுங்கும் பொழுது இப்போ நான் சொன்ன முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே பாருங்களேன், இன்னைக்கு ஹையஸ்ட்டாக டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி PSU கம்பெனிஸாக தான் இருக்கும். ஸோ PSU கம்பெனிஸில் எது அது ரொம்ப இருக்கிறதுலே அதிகமான டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். பட் இப்போ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி டிவிடெண்ட் அதே அவங்க கொடுக்கலாம், பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிவிடெண்ட் அதிகமாக வருதுங்கிறதுனால அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு ஸ்டாக்கு குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன யூஸ், சரிங்களா? ஸோ அதே மாதிரி க்ரோத்துங்கும் பொழுதோ க்ரோத் எந்த மாதிரி க்ரோத்? ஸோ அவங்க சப்போஸ் தெர் ஆர் சோ மெனி ஸ்டாக்ஸ் விச் ஆர் 200 PE 150 PE. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 15,000 20,000 போன ஸ்டாக், சில ஸ்டாக் ரொம்ப ஃபேமஸாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் பாதி விலைக்கு வந்துருச்சு. ஸோ நிறைய செக்டரில் இந்த மாதிரி அதிக PEல ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இட் ஹஸ் கம் டவுன் ஆல்மோஸ்ட் பை 50%. ஸோ அதனால் நம்ம வெறும் ஒரு டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பிக் பண்ணுறதுக்கு பதிலாக காம்பினேஷன் ஆஃப் க்ரோத் அண்ட் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். சரி, இட் இஸ் ஆல் ஈவன் ஒரு ஸ்டாக் பிக்கிங்கில் கூட நம்ம ப்ராப்பர் அசட் அலோகேஷன் பண்ணால் மட்டும்தான் அதுலேயுமே நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ நாட் ஜஸ்ட் இன் அதர் கிளாஸஸ். ஏன்னா நம்ம ஓவரால் கிட்டிய கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் டெட்டுன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் வெறும் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் it will again lead us to trouble only. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அசட் அலோகேஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து ஃபாலில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஈக்விட்டிலேருந்து டெட் ஃபண்ட்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா? ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சமயத்தில் டெட்டில் இருக்கிற ஃபண்டை தான் நீங்கள் ஈக்விட்டிக்கு மாற்றணுமே ஒழிய ஈக்விட்டிலேருந்து நம்ம ஏன் டெட்டுக்கு மாறணும்? ஒரு சேஃபான இப்போ ஈக்விட்டியில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வரப்போகிறது இல்லை. ஸோ டெட்டில் கிடைக்கட்டும்ன்ற மாதிரி கூட மாற்ற வேண்டாம். ஸோ டெட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி சேஃப். நேற்றுக்கு நியூஸ் எடுத்து பாருங்கள், பிளாக் ராக் ஸ்டாக்ஸ் have taken a beating in the US. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் கிரெடிட் ஸ்பேஸில் கிட்டத்தட்ட ஒரு 15-20% விழுந்திருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே. ஏன்னா டெட்டில் 2008 சப்ரைம் கிரைசிஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபால் யூஎஸ்ல பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால நீங்கள் வந்து டெட்டு எல்லாமே சேஃபுங்கிறத நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதிரி வார் டான் சிச்சுவேஷன்ஸ், எக்கனாமிக்காக இந்த மாதிரி வீக்காக இருக்கக்கூடிய டைம் பீரியட்ஸ், இதிலெல்லாம் டெட்டு வந்து கண்டினியூஸ்லி இட் வில் அவுட் பர்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஈக்விட்டி வில் ஒன் டே வில் பவுன்ஸ் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஈக்விட்டி இஸ் அட் மவுத் வாட்டரிங் வேல்யூவேஷன்ஸ், சூப்பரான வேல்யூவேஷனில் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கோன் பி வெரி வெரி குட் ஃபார் அஸ். ஸோ அதனால என் பணத்தை என்ன கேட்டிங்கன்னா, எங்கிட்ட டெட் அலோகேஷன் இருக்குன்னா அதை நான் கட் பண்ணிவிட்டு நான் ஈக்விட்டிக்கு மாற்றுவேனே ஒழிய நாட் தி அதர் வே ரவுண்ட்.
ஓகே. இப்போ லாங் ரன்ல கோல்டு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சார் கொடுக்க போகுது? ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரடிக்டரி வியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கோல்டு வில் ஸ்டில் கோ டு $10,000 சொல்லிட்டு இருந்தாங்க. $6,000 இன்னும் ஒரு 1 இயர்லேயே வந்துரும்னு சொன்னாங்க. பட் கோல்டு இஸ் கரெக்டிங். ஏன்னா நம்ம இந்தியன் 22 கேரட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 16,800 போயிட்டு அதுக்கப்புறம் 14,200 வந்துட்டு திருப்பி 15,900 போயிட்டு இப்போ திருப்பி 14,900 இன்னைக்கு வந்து நிற்கிது. ஸோ இட் இஸ் வெரி ஹெவிலி வாலடைல், ரைட்? கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இப்போ எப்படி மார்க்கெட் 2 வருஷம் போதோ அந்த மாதிரி கோல்டு 10 வருஷம் கூட சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிருக்கு. 10 வருஷம் இல்லை, போன சைட்வேஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 500 1000 தான் கிராமுக்கு வித்தியாசம். அந்த ரேஞ்சிலே 7 வருஷம் இருந்துச்சு. மார்க்கெட் எப்படி ஒரு 2-3 வருஷம் சைட்வேஸில் போகுமோ அதே மாதிரி கோல்டும் போகும். ஸோ அதை தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோல்டு ப்ரைஸ் இறங்கும் பொழுது சென்ட்ரல் பேங்க்ஸு இந்த க்ரூட் ப்ரைஸ் ஏறினதுனால வரக்கூடிய விஷயங்கள் வார்னால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸஸ்லாம் ஆஃப்செட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய கோல்டு ரிசர்வ்ஸை போய் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு வில் பி ஃப்ளட்டட் இன் த மார்க்கெட்ஸ். ஸோ ஓவர் சப்ளை வரும். அந்த சமயத்தில் கோல்டு ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் வந்து இங்கேருந்து ஒரு 30-40% கரெக்ஷன் வருமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் கோல்டு சைடுவேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் பபிள் எந்த செக்டாருக்கு வார்னிங் சைன்ஸ் கொடுப்பீங்க மார்க்கெட் பபிள் வரதுக்கு? ஸோ மார்க்கெட் பபிள் ஆல்ரெடி மார்க்கெட் பபிள் தான் நான் நினைக்கிறேன். கோல்டுமே மார்க்கெட் பபிள் தானே சார்? ஸோ கோல்டு வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்க ஆஃப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் கீழே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு மட்டும் இப்போ 2000 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து பபிள் அப்படிங்கிறத விட இட்ஸ் அ பேனிக் கால். இன்னைக்கு வந்து மூட் ஆஃப் த மார்க்கெட், மூட் ஆஃப் த இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட்டர் இருக்குது, ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம்னா மோஸ்ட் ஃபியர்டு பீரியட் இந்த பீரியட் தான். ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு ஃபியர் இருக்கோ மார்க்கெட்டில் அந்த சமயத்தில் தான் ஒரு புல் மார்க்கெட் இஸ் பார்ன். எப்பெல்லாம் யுஃபோரியா இருக்கோ மார்க்கெட்டில், ஏன்னா நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரங்க அதை பற்றி பேசுவாங்க, பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறவங்க ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ரைட்? எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்க்குறோமோ அது மார்க்கெட் கிராஷுக்கான அறிகுறியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஈவன் லேர்னட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து ஹோல்டிங் 10 வருஷம் 20 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மார்க்கெட் நம்ம வெளியே போய்க்கும், இது பபுளு இன்னும் இங்கேருந்து கீழே போக போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த சமயத்தில் தான் ஒரு புல் மார்க்கெட்டே பார்ன் ஆகுது. ஸோ ஐ திங்க் இந்த பீரியட் வந்து இட் இஸ் குட் ஃபார் ஈக்விட்டி மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ். ஐ எம் நாட் சேயிங் இங்கேருந்து மார்க்கெட் இன்னும் 10 வருஷம் கீழே விழாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் சொல்ல. பட் இங்கேருந்து ஒரு 3-5 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக மார்க்கெட் மேலே தான் இருக்கும். ஏன்னா யூ டேக் லாஸ்ட் 30-40 இயர்ஸ் எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷன் வந்திருக்கோ அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கரெக்ட் ஆகிறதும் அதுலேருந்து ஒரு 3 வருஷத்தில் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதும் நம்ம எல்லா வாரும்போது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி வார் இது வந்து லாஸ்ட் வாராக இந்த வேர்ல்டு இருக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி வார் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக வார் வந்துட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி வார் நடக்கிறதையே மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத என்னோட வியூ. தீமேட்டிக் ஃபண்ட், செக்டோரல் ஃபண்டில் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணலாமா சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 செக்டர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஆல்வேஸ் தீமேட்டிக் அண்ட் செக்டாரல் ஃபண்ட்ஸ் ஆர் ரிஸ்கி. இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், யார்கிட்டையாவது புதுசாக ஒரு இன்வெஸ்டர் வரார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு செக்டர் கான்சன்ட்ரேஷனில் போகும்பொழுது சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய செக்டர் வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் த ரிஸ்க் ஆஃப் லூசிங் மோர் மனி இஸ் வெரி வெரி ஹை. அதனால தான் இந்த தீமேட்டிக் ஆர் செக்டாரல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்கள் செக்டாரல் கால் பெட்டு கரெக்டாக போய் இங்கேருந்து நல்லா பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ த செக்டாரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2020 டிசம்பர் 2021 ஜான்வரிலாம் கிளியராக ஒரு வியூ இருந்தது, PSU செக்டர் வில் டூ வெல்னு. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி நியூ தட் இட் வில் டூ வெல். ஸோ இட் ஸ்டார்டட் டூயிங் வெல். அந்த கால் இட் காட் ரைட். அதே மாதிரி 23 மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வில் ஸ்டார்ட் டூயிங் வெல்னு எல்லாருமே நினச்சாங்க. டிஃபென்ஸ் ஸ்டார்டட் டூயிங் வெல். கோவிடுக்கு முன்னாடி, கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஃபார்மா வில் டூ வெல் நினச்சாங்க. ஸோ தட் கால் வெண்ட் ரைட். பட் இந்த லாஸ்ட் 2 வருஷமாக ஒரு பேரிஷ் மார்க்கெட் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒரு தீமேட்டிக் செக்டரல் கால் எடுத்தாலும் இட் டிட் நாட் டூ வெல். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி almost all the analysts in the country they were predicting consumption funds will do well. But consumption funds தான் இந்த லாஸ்ட் 1 இயர்லேயே இருக்கிறதுலேயே மட்டமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. திஸ் இஸ் டிஸ்பைட் GST 2.0 வந்து கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த சமயத்தில் கன்சம்ஷன் ஃபண்ட்ஸை ரீட்ரேட் பண்ணாங்க எல்லாருமே பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னி தேதி வரைக்கும் இட் ஹஸ் நாட் டன் வெல். ஸோ அந்த மாதிரி புது இன்வெஸ்டர் வராங்க, அவங்க வந்து செக்டாரல் தீமேட்டிக்கில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தென் இட் மே பி அ டேஞ்சர் ஃபார் தெம்.
எப்போ செக்டாரல் தீமேட்டிக் ஒரு கால் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், யாருக்கு ஒருத்தருக்கு மெயின் ஸ்ட்ரீம் போர்ட்ஃபோலியோ இருக்கோ, ஒரு லார்ஜ் கேப், ஒரு போர்ஷன் மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப், இந்த மாதிரி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமான போர்ட்ஃபோலியோ இருக்குது, அடிஷ்னலாக ஒரு 5 to 10% அவங்க வந்து ஒரு தீமேட்டிக் கால் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க மட்டும்தான் அந்த செக்டார்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு போகலாமே ஒழிய, நாட் ஃபார் எவ்ரிபடி. புது இன்வெஸ்டர் மொத்த பணத்தையும் அந்த செக்டாரில் போய் போடுறதுங்கிறது இட் இஸ் நாட் த வைபிள் ஐடியா. இப்போ நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் ஒரு கொஞ்சம் ஃபாலில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து குளோபல் அசெட் ஃபண்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாமா சார்? குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம அந்த ஃபேங்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், அமேசான், இந்த மாதிரி கம்பெனிஸ், ஆல்ஃபபெட், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. என்விடியாங்கிறது கிட்டத்தட்ட 10 மடங்கு 20 மடங்கெல்லாம் போயிருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கு யூஎஸில். ஸோ யூஎஸ்ங்கிறது இந்த மாதிரி புது டெக்னாலஜி, ஏஐயாக இருக்கட்டும், இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ் வரும்பொழுது டெஃபினட்டாக யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நாம் நினைக்கக்கூடிய ஆந்த்ரோபிக்காக இருக்கட்டும், பர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும், இது எல்லாம் ப்ரைவேட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வருஷத்தில் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குளோபல் மார்க்கெட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது சில இடிஎஃப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் லிஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் அன்லிஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருந்தது. பட் கோயிங் ஃபார்வர்ட் அதே விஷயம் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது இட் இஸ் அ பிக் கொஷின் மார்க். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது அது இருக்குமான்னுங்கிறது இட் இஸ் அ கொஷின் மார்க். எப்போதுமே வந்து இந்த டீகப்ளிங் நடக்கும். இந்த மார்க்கெட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் நல்லா போச்சுன்னா டெவலப்டு மார்க்கெட்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூஎஸ் மார்க்கெட்ஸ் நல்லா பண்ணியிருக்கு, இந்தியன் மார்க்கெட்ஸ் நல்லா பண்ணல லாஸ்ட் 2 வருஷங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி யார்கிட்டையாவது ஒரு சர்ப்ளஸ் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து ஒரு 2-3 இயர்ஸ் இந்தியன் மார்க்கெட்ஸில் பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்ஸில் போகிறது வந்து வில் பி த ரைட் திங் டு டூ. ஓகே, மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.